Praise the Lord, brothers and sisters. இன்னைக்கு பைபிள் ஸ்டடி டுகெதர்ல டே 19 தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம எக்ஸோடஸ் அதாவது யாத்திராகமும் அதிகாரம் 23ல இருந்து 26 வரைக்கும் பார்க்க போறோம். வாங்க அதிகாரம் 23 என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அதிகாரம் 23ல நீதி, கருணை மற்றும் இரக்கம் பற்றிய சட்டங்கள், விவசாய நடைமுறைகள் மற்றும் பண்டிகைகளை கொண்டாடுவதற்கான வழிமுறைகளும் இதில் அடங்கும். அதாவது இதில் பல சட்டங்களை பத்தி சொல்லியிருக்காங்க மற்றும் விவசாயம் எப்படி செய்யணும், பண்டிகைகளை எப்படி கொண்டாடணும் அப்படின்ற விஷயங்களை அடங்கியிருக்கிறது தான் இந்த அதிகாரம் 23. இப்போ அதிகாரம் 24 பத்தி பார்த்துக்கலாம். இதுல கர்த்தருக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் இடையிலான மோசே உடன்படிக்கையின் கையெழுத்து. அது கர்த்தருக்கும் இஸ்ரவேலர் மோசேக்கும் இவங்களுக்குள்ள இருக்கிற கோவினத்தை பத்தி சொல்றதுதான் இந்த அதிகாரம் 24. இப்போ 25வது அதிகாரத்தை பார்க்கலாம் வாங்க. இதுல இஸ்ரவேலர்கள் கடவுளை சந்திப்பதற்காக ஒரு கூடாரத்தை கட்டும்படி கடவுள் மோசேக்கு எவ்வாறு கட்டளையிட்டார் என்பதையும், இஸ்ரவேலர்கள் கூடாரத்திற்கு பங்களிக்க வேண்டிய பொருட்களையும் இந்த அத்தியாயம் பட்டியலிடுகிறது. அதாவது நான் வரைஞ்சிருக்க இந்த வரைபடத்துல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இதுல வரைஞ்சிருக்கேன். இஸ்ரவேலர்கள் கர்த்தரை பாக்குறதுக்கு ஒரு கூடாரம் வேணும். அதுக்கு கர்த்தர் மோசேக்கு எவ்வாறு கட்டளையிட்டார் என்பதை காமிக்கிறது தான் இந்த அதிகாரம். மற்றும் இஸ்ரவேலர்கள் இந்த கூடாரத்துக்கு அவங்க பங்குகள், அதாவது பொருட்களா கொடுக்கணும், என்னென்ன கொடுக்கணும்ன்றத ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. அத பத்தி சொல்றதுதான் இந்த அதிகாரம் 25. அடுத்து நம்ம பார்க்க போறது அதிகாரம் 26. இதுல கூடாரத்தின் கட்டுமானம் மற்றும் வழிபாட்டின் புனித கூடாரம், வாசஸ்தலத்தின் திரை சீலைகள், பலகைகள் மற்றும் சட்டங்களை செய்வதற்கான வழிமுறைகள் இந்த அத்தியாயத்தில் உள்ளன. அதாவது அந்த கூடாரத்தின் ஒவ்வொரு விஷயங்களையுமே மோசேக்கு இப்படிதான் செய்யணும் அப்படின்னு கர்த்தர் கூறியிருக்காங்க. அதன்படி மோசே என்னென்ன செய்யணுமோ அந்த வழிமுறைகளை எல்லாத்தையும், சொன்னவைகள் எல்லாத்தையும் மோசே செய்திருக்கிறார். அத பத்தினதுதான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சாப்டர் 26. பாத்தீங்களா, கர்த்தர் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இஸ்ரவேல் மக்களுக்காக செய்து கொடுத்திருக்காங்க. அந்த இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் எந்த அளவுக்கு நேசிச்சிருந்தாருன்னா, இந்த அளவுக்கு அவங்களுக்கு அவங்க வாழ்வாதாரம் எப்படி இருக்கணும், அவங்க என்னென்ன பிரின்சிபல் ஃபாலோ பண்ணணும், இன்க்ளூடிங் அவங்க பண்டிகைகளை பத்தி கூட யோசிச்சிருக்காரு கர்த்தர். எவ்வளவு பெரியவர், எப்படியெல்லாம் அக்கறை கொண்டிருக்காரு பாருங்க நம்ம மேல எல்லாம். அதுக்கு நாம என்ன பண்ணணும்னா வேத வசனத்தை படிக்கணும், நாமளும் அவரை ரொம்பவும் நேசிக்கணும். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய விஷயம். ஓகே, நம்ம ஜெபம் பண்ணி இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதிங்க, எங்க கூடவே இருங்க, எங்களுக்கும் நல்ல வழிகளை காமிங்க. சுவே ஆமென். ஓகே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் மை சேனல்.